எண்ணத்தின் சக்தி. எண்ணத்தின் சக்தி ஒரு விரிவான ஆய்வு. அறிமுகம். எண்ணத்தின் சக்திக்கான ஒரு பன்முகப் பார்வை. எண்ணத்தின் சக்தி ஒரு விரிவான வரையறை. எண்ணத்தின் சக்தி என்பது மனித வாழ்வியல் ஒரு ஆழமான மற்றும் பன்முகத் தன்மை கொண்ட அம்சமாகும். இது வெறும் மூளையின் செயல்பாடுகளை மட்டும் குறிக்காமல் தனிப்பட்ட மற்றும் ஒட்டுமொத்த வாழ்வியல் சிற்பியாகச் செயல்படுகிறது. நமது எண்ணங்கள் தனிமனிதனின் உடல்நலன், மனநலன், சமூக உறவுகள் மற்றும் எதிர்காலத்திற்கான இலக்குகள் என அனைத்தையும் வடிவமைக்கும் ஆற்றலைக் கொண்டுள்ளன. எண்ணங்களின் வலிமை குறித்து பேசிய வள்ளுவர் தனது திருக்குறளில் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் தெண்ணியர் ஆகப் பெறின் என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள், ஒருவர் நினைத்ததை நினைத்தபடியே அடைவார், அவருடைய எண்ணம் உறுதியானதாக இருந்தால் என்பதே ஆகும். இந்த பண்டைய ஞானம் முதல் எண்ணம் போல் வாழ்வு, எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் போன்ற தற்கால கோட்பாடுகள் வரை எண்ணத்தின் வலிமையை ஒரு பொதுவான கருப்பொருளாகவே நிலைநிறுத்துகின்றன. இந்த ஆய்வு, எண்ணத்தின் சக்தி என்பது வெறுமனே ஒரு நம்பிக்கை அல்ல, மாறாக அது மனித இருப்பின் ஒரு அடிப்படை உண்மை என்ற புரிதலை ஆழமாக ஆராய்கிறது. நம் வாழ்வில் நாம் விரும்புவது எதுவாக இருந்தாலும், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம், அது முதலில் ஒரு எண்ணமாகவே மனதில் தோன்றுகிறது. இந்த எண்ணம் விழிப்புணர்வுடன் உருவாக்கப்படும்போது அதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்திலான சக்தி கிடைக்கிறது. இந்த சக்தியை ஒருங்கிணைத்து அதை நிஜமாக்கத் தேவையான செயல்களில் தீவிரமாக ஈடுபடும்போது அந்த எண்ணம் ஈடேறுகிறது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் செயல்படும் அடிப்படை முறை இதுவே. எண்ணத்தின் ஆற்றல் அதன் தரத்திலும் விழிப்புணர்வுடன் கூடிய தன்மையிலும் உள்ளது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத தெளிவற்ற எண்ணம் மனதளவில் ஒரு மனபேதியே, மென்டல் டயரியா உருவாக்கும் என்று சத்குரு குறிப்பிடுகிறார். ஆனால் விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு எண்ணம் மகத்தான மாற்றங்களை உருவாக்கும் ஆற்றலைக் கொண்டுள்ளது. பண்டைய ஞானமும் தற்கால புரிதலும் ஒரு முன்னோட்டம். பண்டைய தமிழ் ஞானம் மற்றும் தத்துவங்களில் எண்ணத்தின் சக்தி ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த வலிமையாக பார்க்கப்பட்டது. உதாரணமாக, வேதாத்ரி மகரிஷி எண்ணங்களே வாழ்வைச் செதுக்கும் சிற்பிகள் என்றும், எண்ணங்களின் போக்கைப் பொறுத்தே மனித வாழ்வியல் உயரம் மற்றும் தாழ்வுகள் அமைகின்றன என்றும் கூறுகிறார். இந்த அணுகுமுறை எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி மனதை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டுவருவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தற்கால புரிதல் இந்த தத்துவார்த்த கருத்துக்களை உளவியல் மற்றும் நரம்பியல் ரீதியான செயல்முறைகளுடன் இணைக்கிறது. மூளையில் உருவாகும் நேர்மறை எண்ணங்கள் டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை வெளியிடுவதன் மூலம் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கின்றன. இந்த ஆய்வு இந்த இருவேறு பார்வைகளையும் ஒருமைப்படுத்தி, எண்ணத்தின் சக்தி என்பது ஒரு ஒருங்கிணைந்த நிகழ்வு, அதாவது இது தத்துவார்த்த ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் அறிவியல் ரீதியாக அளவிடக்கூடியது என்ற புரிதலை உருவாக்குகிறது. இது தனிமனித மேம்பாட்டில் இருந்து மனிதகுல மேம்பாடு வரையிலான சிந்தனையின் தாக்கத்தை விளக்குகிறது. பகுதி 1. எண்ணத்தின் அடிப்படை தத்துவம் மற்றும் இயங்குமுறை. எண்ணம் மனம் மற்றும் நனவு நிலையில்